பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லேருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்லேருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ரயில்வேஸ் மினிஸ்ட்ரி 206 கோடி ரூபாய்க்கான கவச் இன்ஸ்டலேஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. இது 680 கிலோமீட்டர் ரூட்டை கவர் பண்ணுறாங்க. பெரும்பாலும் டெல்லியில் நினைக்கிறாங்க. இது நார்த் ஜோன் கீழே வரக்கூடியது. ஸோ ரயில்வே மினிஸ்ட்ரி 206 கோடி ரூபாய்க்கான கவச் இன்ஸ்டலேஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. ஐஆர்இடிஏ 2 அக்கௌண்ட்ஸை ஃப்ராடாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று ஜென்சால் இன்ஜினியரிங், அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் ஜென்சால் இவிலி. ஸோ இந்த 2 லோன் அக்கௌண்ட்ஸை அவங்க ஃப்ராடாக அறிவிச்சு ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜென்சால் இன்ஜினியரிங் கிட்டேருந்து கிட்டத்தட்ட 454 கோடி ரூபாய் அவங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்காங்க. அந்த லோன் கொடுத்துருக்காங்க. இதில் 85% ஏற்கனவே ப்ரொவிஷனாக காட்டியிருக்கிறாங்க அவங்களுடைய அக்கௌண்ட் புக்ஸில். இது மார்ச் 2026 இறுதியில் பார்க்கும்போது அவங்க ப்ரொவிஷனிங் 85% ஏற்கனவே செய்திருக்கிறாங்க. அதே போல் மற்றொரு நிறுவனம் அந்த ஜென்சல் இவி லீஸ், அதுக்கு கிட்டத்தட்ட 219 கோடி ரூபாய் லோன் கொடுத்துருக்காங்க. இன்னும் திரும்ப வரல அந்த பணம். அதுலேயும் 85% ப்ரொவிஷனில் கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட் புக்ஸில் ஐஆர்இடிஏ. இந்த ஜென்சால் இன்ஜினியரிங் நிறுவனம் ஏற்கனவே சர்ச்சையில் இருந்திருக்கிறாங்க. கடந்த 2 ஆண்டுகளாக சர்ச்சையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் ஒன்று இருந்தது, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டாக்ஸி சர்வீசஸ் நடத்தியிருந்தாங்க. பெரும்பாலும் இந்த டெல்லி என்சிஆர் ரீஜனில் அவங்களுடைய ப்ளூ ஸ்மார்ட் அப்படின்ற பேரில் அது ஒரு சிக்கலில் ஏற்படுது. அப்போ ஜென்சால் இன்ஜினியரிங்கில் ஃபண்டு அங்கே டைவர்ட் பண்ணியிருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. ப்ளூ ஸ்மார்ட் நிறுவனம் இயங்கிறது இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதை நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஊபரோ இல்லை ஓலோ யாரோ வாங்குறதுக்கான ஒரு முயற்சியில் இருந்தாங்கன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். ஸோ அந்த கம்பெனி தாங்க இது. ஸோ அந்த 2 அக்கௌண்ட்ஸையும் இப்போ ஐஆர்இடிஏ ஃப்ராடாக அறிவித்து ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. பேஸ் டிஜிடெக் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் லீனியேஜ் பவர் பாண்டாடா ரெனியூவல் எனர்ஜியுடன் ஒரு எம்ஓயு கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. பிஎஸ்எஸ் சப்ளைக்காகத்தான் இந்த எம்ஓயுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பேஸ் டிஜிடெக் தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18 பவர் கிரிட் கார்பரேஷன் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. ஒரு டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்டுடைய டெண்டர் அவங்க ஜெயிச்சிருப்பதாக சொல்லியிருக்காங்க. இது ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில். அசோகா பில்கான் தரப்புல அப்டேட் இருக்கு. என்ஹெச்ஏவுடன் ஒரு வழக்கு இருந்துகிட்டு இருக்குங்க. நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடன் ஒரு வழக்கு இருந்திருக்கு. அதை இப்போ முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 1 கோடி ரூபாய் அவங்க பணத்தை கட்டியிருக்கிறாங்க. என்ஹெச்ஏ அவங்களை சஸ்பெண்டும் பண்ணியிருந்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்க ப்ராஜெக்ட்ஸில் பங்கெடுக்க முடியாத மாதிரி அவங்க சஸ்பெண்டும் பண்ணியிருந்தாங்க. இது 2025 நவம்பர் மாதத்தில் ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பியிருந்திருக்காங்க. ஸோ இந்த பணத்தை கட்டி அந்த வழக்கை இப்போ முடிவு கொண்டு வந்திருக்காங்க. அசோகா பில்கான் அந்த சஸ்பென்ஷன் இப்போ வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க என்ஹெச்ஏஐ. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு பாண்டாடா ரெனியூபிள் கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. 444 கோடி ரூபாய்க்கான பேட்டரி ஸ்டோரேஜ் ஆர்டர் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. ரிலையன்ஸ் இன்ஃப்ரா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய மற்றொரு நிறுவனம் தான் இந்த மும்பை மெட்ரோ 1 பிரைவேட் லிமிடெட். இந்த மும்பை மெட்ரோ 1 பிரைவேட் லிமிடெட்டில் 74% ஸ்டேக் ரிலையன்ஸ் இன்ஃப்ரா கைவசம் இருக்குது. மீதம் இருக்கிற 26% ஸ்டேக் மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி MMRDA கிட்ட இருக்குது. இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு லோன் இருந்துகிட்டு இருந்திருக்குங்க. அது இப்போ அவங்க ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணியிருக்காங்க NARCL. NARCLன்றது நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடன் அந்த ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த கடனில் 1100 கோடி ரூபாய் இப்போ குறைக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ரிலையன்ஸ் இன்ஃப்ரா. அது மட்டுமல்ல, அவங்க ரிலையன்ஸ் இன்ஃப்ரா மீது தொடர்ந்த கார்ப்பரேட் இன்சால்வென்சி வழக்கும் முடிவுக்கு வந்திருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. மத்திய அரசு ஃபார்மா செக்டரில் புது கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்கன்னு. குறிப்பாக நம்ம மருந்துகளை சிறப்பாக வாங்குற அந்த பாட்டில்ஸ் ஓவர் த கவுண்டரில் விற்பனை செய்யக்கூடியது அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் கட்டாயம் வேணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வர இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ கூடுதல் தகவல் NDTVயில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது அனைத்து சிறப்புகளும் கிடையாதுங்க. எந்தெந்த சிறப்பில் 12% இத்தல் ஆல்கஹால் அல்லது அதற்கு மேலே இருக்கோ, அதே போல் 300 ml மேலே இருக்கக்கூடிய பாட்டில்ஸாக இருந்தது அப்படின்னா இதற்கு இப்போ கட்டாயமாக ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி அரசு கொண்டு வராங்க. தகவல் நமக்கு கிடைத்தது NDTVயிலிருந்து. E20 பெட்ரோல் சர்ச்சை ஓய்ந்த வண்ணம் இல்லைங்க. நம்மளே நிறைய வாட்டி பார்த்துருக்குறோம். அரசு தரப்பு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கங்கே பிரச்சனையோட ரிப்போர்ட்ஸ் வருது, அப்புறம் அரசு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ மறுபடியும் ஒரு விளக்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் கொடுத்துருக்காங்க. சில கேள்விகளுக்கான பதிலும் கொடுத்துருக்காங்க. 7 பாயிண்ட்ஸ் இருக்குங்க, விரைவாக பார்த்துடலாம். E20 பெட்ரோல் ஏன் சீப்பராக இல்லை?
ஃபுல் பெட்ரோலை காட்டிலும் E20 பெட்ரோல் சீப்பராக தானே இருக்கணும். ஏன்னா 20% எத்தனால் கலக்கிறோம் இல்லையா? அப்போ கூட ஏன் அந்த விலை குறைய மாட்டேங்குது? இந்த கேள்விக்கு பதில் கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, எத்தனால் கொள்முதலுக்கான ஆகக்கூடிய செலவு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ விவசாயிகளுக்கு அவங்க வழங்கக்கூடியது 1 லிட்டருக்கு ₹71.86. ஸோ இப்போ பெட்ரோலுடன் ஒப்பிடும்போது அது பெரிய வித்தியாசம் கிடையாதுன்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்க. எப்போ வித்தியாசம் தென்படும் அப்படின்னா, குரூடுடைய விலை பெரிய அளவில் போயிடுச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட $120 $130 ஒரு பேரலுக்கு போச்சுன்னா அப்போ வித்தியாசம் தென்படும்னு அமைச்சகம் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இந்த எத்தனாலுடைய விலை மாற போகிறதில்ல. அவங்க லிட்டருக்கு ₹71.86 கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் மாற்றம் இருக்காது. அந்த க்ரூடு பெரிய அளவில் ஷிஃப்ட் ஆகும்போது அந்த வித்தியாசம் தென்படும்னு அமைச்சகம் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இரண்டாவது ஏன் E20 பெட்ரோல் தான் போடணும்னு கட்டாயப்படுத்துறீங்க? எங்களுக்கு ஆப்ஷன் கொடுங்க. ஃபுல் பெட்ரோல் போடுறோம், அல்லது E10 பெட்ரோல் போடுறோம், அல்லது E20 பெட்ரோல் போடுறோம். ஸோ ஒரு பெட்ரோல் பங்குக்கு போய் நாங்கள் இந்த ஆப்ஷனை கேட்டு வாங்கிக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்குது. அதற்கு அவங்க சொல்லியிருக்கிறது என்ன பதில்னா, லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனை இருக்குது. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த சப்ளை செயினை மெயின்டைன் பண்ணுறது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த பம்ப் ஸ்டேஷன்ஸ்க்கும் அது பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. அதனால் தனித்தனியாக அந்த ஆப்ஷன்ஸ் வழங்க முடியாதுன்ற விளக்கம் அமைச்சகம் கொடுத்துருக்குறாங்க. மூன்றாவது அவங்க இன்னொரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதை பைலட் ப்ராஜெக்டாக 2001 துவங்கி இருக்கிறாங்க. 2013 அந்த பாலிசி நோட்டிஃபிகேஷன் வந்திருப்பதாக அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது தெரியலைங்க. ரொம்ப நாட்களாக அதை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுன்றது சொல்கிறாங்களா, இல்லை அப்போவே இது துவங்கியாச்சு, அது இப்போ தான் நடைமுறைக்கு வருதுன்னு சொல்கிறாங்கன்றது தெரியல. இது கொண்டு வருவதற்கு முன்னாடி ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள்கிட்ட இருந்து அந்த ஃபீட்பேக் வாங்கினதற்கு பிறகு தான் இது ரோல் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. இது குறிப்பிட்டு சொல்லியிருப்பது E20 குறித்து. அடுத்ததாக இந்த மைலேஜ் பிரச்சனை இருக்குமா, அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோங்க, ஏற்கனவே ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெர்சன்டேஜ் அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 3-5% ஃபியூவல் எஃபிஷியன்சி குறையும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் கார்பன் எமிஷன்ஸ் 40% கிட்டத்தட்ட குறையும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த விளக்கம் நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. இதனால் எவ்வளவு சேமிச்சிருக்கிறாங்க அரசுன்னு. 1.9 லட்சம் கோடி ரூபாய் அவங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் சேமிச்சிருக்கிறாங்க. இது 2014-15 ஆண்டிலிருந்து பார்க்கும்போது 1.9 லட்சம் கோடி ரூபாய் சேமிச்சிருக்கிறாங்க. E85 ஃபியூவலை கொண்டு வர இருப்பதாக அமைச்சகம் சொல்லியிருக்கிறாங்க. என்னடா இது திடீர்னு E85க்கு போகுது? ஏன்னா நம்ம முன்னே பார்த்துருந்தோம், E20லே சர்ச்சை இருந்துகிட்டு இருக்கு. E25 வருவதற்கு காலதாமதம் ஆகும்னு அரசு தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இப்போ E85 பக்கத்தில் போதே அப்படின்னா, ஆமாம் அது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது குறிப்பிட்ட வாகனங்களுக்கு மட்டுமேனு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னென்னா, ஸ்பெஷலி இன்ஜினியர்டு ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ E85 சில வாகனங்களுக்கு அவங்க கொண்டு வர இருக்கிறாங்க. அந்த E85 விலை இப்போ இருக்கக்கூடிய E20 பெட்ரோலை காட்டிலும் ₹20 ஒரு லிட்டருக்கு குறைவாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அந்த அமைச்சகத்துடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த E20 பெட்ரோல் பயன்படுத்துவதனால எந்த வாகனத்திலையும் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆகலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுங்க, ஒடிசாவிலேருந்து ஒரு டீலர்ஸ் அசோசியேஷன் கோரிக்கை அரசுக்கு முன்வைத்துட்டாங்கிற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ FADA ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது வரைக்கும் E20 பெட்ரோல் காரணமாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. கிட்டத்தட்ட 30,000 டீலர்ஸ் கொண்ட அசோசியேஷன் நினைக்கிறாங்க அது. ஸோ அந்த நெட்வொர்க் ஆஃப் 30,000 டீலர்ஷிப்ஸில் எந்த புகாரும் இது வரைக்கும் வரலன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல் இது வெள்ளிக்கிழமைக்கான டேட்டா. காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 16% அதிகரித்தது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் 14%, ஜென்சார் டெக்னாலஜிஸ் 14%, இந்தியன் பேங்க் 10%, நியூஜென் சாஃப்ட்வேர் 9%, மேங்களூர் ரிஃபைனரி 9%, கல்யாண் ஜுவல்லர்ஸ் சில நாட்டில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, 7% அதிகரித்தது. ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் 7%, CDSL 6%, பேடிஎம் 6% அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் AMC 1% விழுந்தது. டாடா கம்யூனிகேஷன்ஸ் 1%, டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் 2% விழுந்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.